Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 41 அதிகாரம் 13 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பயமான இக்கட்டான சூழ்நிலைகளில் உங்களை பலப்படுத்தும்படி தாம் உங்கள் வலக்கரத்தை பிடித்திருப்பதாகவும் ஒருபோதும் உங்களை விட்டு விலகாதிருப்பதாகவும் தேவன் வாக்கு பண்ணுகிறார். இன்றைக்கு நம்மை பலப்படுத்தும் வார்த்தையை தேவன் தந்திருக்கிறார். வேதாகமத்தில் அவர் உங்களை பராக்கிரமசாலி என்று அழைக்கிறார். அந்த பராக்கிரமசாலிக்கு அவர் எப்படி உதவி செய்வார் என்பதை தியானிப்போம். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். தேவன் நம் வலது கையை பிடித்திருக்கிறார் என்று இந்த வசனம் கூறுகிறது. பலர் வலது கையினால் தான் வேலைகளை செய்கிறோம், தேர்வு எழுதுகிறோம், அன்றாட கடமைகளை செய்கிறோம். கை குலுக்கும் போது அல்லது மைக்கை பிடித்து பேசும்போது சிலருடைய கைகள் நடுங்குவதை நீங்கள் பார்த்திருக்கலாம். பெரிய வேலைகள் அல்லது சவாலை நாம் எதிர்கொள்ள நேரிடும் போது பயம் நம்மை பிடிக்கிறது. ஆனால் தேவன், நான் உன் வலது கையை பிடித்திருக்கிறேன், என் கரத்தை உன்மேல் வைப்பேன், நீ பயப்பட மாட்டாய் என்று கூறுகிறார். அவரே உங்களுக்கு சகாயர். ஆகவே பயப்படாதிருங்கள். துணை வேண்டும் தகப்பனே, இவ்வுலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே என்று நாம் பாடுகிறோம். உலக பிரகாரமான துணைவர்களும் வேண்டும். ஜெபத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்கு கர்த்தரின் துணையும் வேண்டும். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் விசுவாச கண்களால் இந்த காட்சியை உங்கள் உள்ளத்தில் தியானித்து பாருங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கு மிக அருகில் வந்து உங்கள் கையை தம் அன்பின் கரங்களினால் பற்றி கொண்டு மிக அன்போடு கூட பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த அருமையான வாக்குதத்தத்தை தருகிற தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிப்பீர்களா? ஒரு நாள் யாக்கோபுக்கு கர்த்தர் இவ்விதமான ஆறுதல் மொழிகளை கொடுத்தார். அவன் தன் சொந்த சகோதரனால் பகைக்கப்பட்டு குடும்பத்தை விட்டு தனியாக வெளியே ஓடி வரும்போது அவனுக்கு துணை நிற்பார் யாருமில்லை. அனாதையாய் இருப்பதை போல உணர்ந்தான். அவனுடைய உள்ளம் துயரத்தில் கலங்கி தவித்தது. ஆனால் கர்த்தரோ அவனுக்கு துணை நிற்க சித்தமாகி ஏனியை தரிசனத்திலே காண்பித்து அவனோடு அன்பான உடன்படிக்கையையும் செய்தார். யார் அவனுக்கு துணை நில்லாமல் போனாலும் கர்த்தர் அவனுக்கு துணையாக நிற்கிறதை யாக்கோபு கண்டபோது யாக்கோபுடைய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இந்த வாக்குதத்தத்தை மீண்டும் ஒரு முறை சற்று சிந்தித்து பாருங்கள். முதலாவது, தேவன் நம் வலது கையை பிடித்திருக்கிறார். இரண்டாவது, பயப்படாதே என்று தேவன் நமக்கு ஆறுதல் சொல்லுகிறார். மூன்றாவது, துணை நிற்கிறேன் என்று தேவன் வாக்களிக்கிறார். எனவே 3 விதமான வாக்குறுதிகளை கர்த்தர் இந்த ஒரே வசனத்தில் தருகிறார். தேவன் நம் வலது கையை பிடித்திருக்கிறார். திருமணத்திலே பெண்களின் வலது கையை பிடித்து மணமகனின் கரத்தில் கொடுப்பார்கள். அவர்கள் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் ஒருவரையொருவர் பிரிய மாட்டோம் என்று உறுதிமொழி கொடுப்பார்கள். தேவகரத்தை பற்றி இருக்கும் பிரியமானவர்களே, உங்களை அநாதி சிநேகத்தால் சிநேகித்து நித்தியமான காருண்யங்களால் அரவணை
அரவணைத்துக் கொள்ளுகிற கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர் உங்களை கடைசி வரை வழிநடத்த வல்லமையுள்ளவர். வழுவாதபடிக்கு காக்க வல்லமையுள்ளவர். உங்களில் ஆரம்பித்த நற்கிரியைகளை முடிவு பரியந்தம் நிலைநிறுத்த வல்லமையுள்ளவர். பயப்படாதே என்று தேவன் நமக்கு ஆறுதல் சொல்லுகிறார். வேதம் முழுவதிலும் பயப்படாதே என்ற வாக்குதத்தம் பல இடங்களில் இடம்பெறுகிறது. பயம் நிறைந்த இந்த உலகத்தில் ஆறுதல் அளிக்கிறவரும் தேறுதல் செய்கிறவருமாக கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கடல் கொந்தளிக்கலாம், புயல் வீசலாம், ஆனாலும் கர்த்தர் மிக அன்போடு கூட நீ பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லுகிறார். துணை நிற்கிறேன் என்று தேவன் வாக்களிக்கிறார். நாம் ஒருபோதும் தனியாய் இருப்பதில்லை. வானத்தின் கீழே திறந்து விடப்பட்ட நிலைமையிலும் நிற்பதில்லை. நாம் அனாதைகள் அல்ல, திக்கற்றவர்கள் அல்ல. கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று அன்றைக்கு சீஷர்களை கர்த்தர் தேற்றி ஆறுதல் படுத்தினார். பிரியமானவர்களே, கர்த்தர் அப்படியாய் உங்களையும் ஆறுதல் படுத்துவார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இன்றைக்கு கர்த்தர் அன்போடு உங்கள் அருகில் வந்து நான் உனக்கு துணையாயிருப்பேன் என்று வாக்களிக்கிறார். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார் என்கிறார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நாம் உத்தமமான வாழ்க்கைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு துணை நிற்பார். யாக்கோபின் தேவனை துணையாய் கொண்டிருப்பது எவ்வளவு பாக்கியமான அனுபவம். ஆகவேதான் ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த போது நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொன்னார். அப்படி ஆபிரகாம் உத்தமமாய் வாழ தீர்மானித்த போது கர்த்தர் ஆபிரகாமோடு அவரது வாழ்நாளெல்லாம் துணையாய் நின்றார். கர்த்தர் ஒரு மனிதனுக்கு துணையாக நிற்கும் போது என்னென்ன ஆசீர்வாதங்கள் அவனை வந்து சேரும். முதல் ஆசீர்வாதம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவனுடைய காரியம் ஜெயமாய் இருக்கும். இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தியருக்கும் நடந்த யுத்தத்தில் கர்த்தர் யோனத்தானுக்கு துணையாக நின்றார். யோனத்தானும் இஸ்ரவேலரும் ஜெயத்தை சுதந்தரித்து கொண்டார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே தோல்வியா, எதிர்பாராத நஷ்டங்களா, எதை செய்தாலும் முன்னேற முடியாத நிலையா, இன்று முதல் கர்த்தரை உங்கள் துணையாக பற்றி கொள்ளுங்கள். கர்த்தாவே எங்களுக்கு துணை செய்ய விழித்து கொள்ளும் என்று கர்த்தரை நோக்கி ஜெபியுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தந்தருள்வார். ஆசா என்ற இஸ்ரவேலின் ராஜா யுத்தத்திலே கர்த்தர் தனக்கு துணையாக நிற்க வேண்டும் என்று அவரை நோக்கி கூப்பிட்டார். கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும் என்று கண்ணீரோடு ஜெபித்தார். கர்த்தர் துணை நின்றதால் ஆசா ராஜா பலம் கொண்டு எத்தியோப்பியரை சங்கரித்தார். வெற்றி மேல் வெற்றி அவருக்கு கிடைத்தது. கர்த்தரை துணையாக கொண்டு முன்னேறி செல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமான துணையாக இருப்பார். வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். பிரியமானவர்களே, ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் நிச்சயமாகவே உங்களை விடுவிப்பார்.
ஜெபம். அன்பின் ஆண்டவரே, என் வலது கையை பிடித்து நான் ஒருபோதும் தனியே இல்லை என்பதை எனக்கு நினைவுபடுத்துவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் பயப்படுகிற வேளையில், எதுவும் நிச்சயமில்லாத குழப்பத்தின் மத்தியில் உம்முடைய பலனையே நான் நம்புகிறேன். என் இருதயத்தை உம்முடைய ஞானத்தினால் நிரப்பும். இக்கட்டுகளின் வழியாக நான் செல்லும்போது எனக்கு வழிகாட்டும். நீர் மோசேயுடன் இருந்தது போல என்னுடனும் இருப்பீராக. உம் வார்த்தைகளை என் வாயில் போடுவீராக. செய்ய வேண்டிய வேலைகளை முடிக்கும்படி என் கரங்களை பலப்படுத்தும். நடுங்குகிற என் ஆவியை சாந்தப்படுத்தும். என் எதிர்காலத்தை உம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்படைக்கிறேன். நீர் மாத்திரமே தரக்கூடிய திறமையையும் வல்லமையையும் எனக்கு தந்து என்னை வழிநடத்தும். நீர் இப்போதும் எப்போதும் எனக்கு சகாயராக இருக்கிறபடியினால் நான் பயப்பட மாட்டேன் என்று அறிக்கையிட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.